தீக்கதிர் நாளிதழில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினரான கனகராஜ் அவர்கள் ஒரு உருக்கமான கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அந்த கட்டுரை எதை அடிப்படையாக கொண்டிருக்குதுன்னா, இந்தியாவே உலுக்கி எடுத்த உத்தரப்பிரதேசம் உன்னாவ் மாவட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியாக சிறையில் இருந்தவர் இப்போ பெயில் கொடுத்து வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறாரு. எனவே இந்த விஷயம் நாடு முழுக்கவே கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்குது. இதை மையமாக வச்சு தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண் இந்த கட்டுரை எழுதியிருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த பெண்ணுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற வகையில் தான் திரு கனகராஜ் அவர்கள் இந்த கட்டுரை எழுதியிருக்காரு. இந்த கட்டுரையை படிக்கும் போது அவ்வளவு உணர்வு பூர்வமாக இருக்குதுங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சம்பவமும் மனசை உலுக்கி எடுக்கிற வகையில் இருக்குது. நான் செத்துக்கொண்டே இருக்கட்டுமா என் அருமை தாய்நாடு அப்படிங்கிற தலைப்பில் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அந்த கட்டுரை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, எனக்கு இப்போ பெயர் கிடையாது, உன்னாவ் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவள் அப்படிங்கிறது தான் என்னுடைய அடையாளமாகி போனது. எனக்கும் கூட என்னுடைய பெயர் மறந்தே போனது. என்னை வேட்டையாடி கொண்டிருக்கிற செங்கார் என்கிற மிருகம் எந்த நேரமும் என்னை குதறி போடலாம் என்பதால் அவனது அசிங்கமான வக்கிரமான கொடூர முகமே என் கனவிலும் நினைவிலும் மனம் போல் நிறைந்த அருவருப்பை தருகிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. யார் இந்த செங்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கியமான குற்றவாளி. இந்த துயர சம்பவம் நடக்கிறதுக்கு செங்கார் தான் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறாரு. அதை இந்த கட்டுரை எப்படி வெளிப்படுத்துது அப்படின்னா, 2017ஆம் ஆண்டு யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்ட சில நாட்கள் தான் ஆகியிருந்துச்சு. குல்தீப் சிங் செங்கார் என்கிற மிருகம் பங்கர்மாவ் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த மிருகம் அதுக்கு முன்னாடி சமாஜ்வாதி கட்சி சார்பில் 2 முறையும் பிஎஸ்பி கட்சியின் சார்பில் 1 முறையும் எம்எல்ஏவாக இருந்தது. அதன் ஆரம்ப காலம் இளைஞர் காங்கிரஸாக தொடங்கியது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அந்த மிருகமும் நானும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையில் பதிவு பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறதா நமக்கு மிகவும் அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்குது. தொடர்ந்து அந்த பெண் பார்வையில் இந்த கட்டுரையில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மிருகம் 2017ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் என்னை பாலியல் ரீதியாக குதறி தீர்த்தது. அவனுடைய தம்பி, கூட்டாளி என பலரும் என்னை கும்பல் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தினார்கள். என்னுடைய வயது அப்போது 17 தான். சாலை உருளை ஒன்று பூவின் மீது ஏறி இறங்கியது போல் என் சுயத்தையே சிதைத்து மண்ணோடு தோய்த்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்க போன என்னுடைய அப்பாவை செங்காரின் சகோதரனும் அவனுடைய ஏவலாட்களும் அவரை கட்டி வைத்து உதைத்தார்கள். அவர்களின் காலில் கிடந்த செருப்புகளோடு கண்ணிலும் வாயிலும் மிதித்தார்கள். ஊர் எதிர்த்து கேட்கவில்லை, மௌனமாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, பயந்து அடங்கி கிடந்தது. அப்பா ஒரு அப்பாவி மனிதர், அவருக்கு வேற வழி தெரியவில்லை. போலீஸுக்கு போனார். ஆனால் போலீஸ் யோகி நாட்களாக இருந்தார்கள். ராமராஜ்யத்தில் வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். வேற என்ன செய்ய முடியும்? ஒரு பக்கம் உடம்பில் காயம், இன்னொரு பக்கம் அசுரனை விடவும் அசுரனாக அட்டூழியம் செய்து கொண்டிருக்கும் செங்கார், அவனுக்கு தொண்டு செய்வதற்கு அரசாங்கத்திடம் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கும் யோகியின் போலீஸ் வீட்டில் முடங்கி கிடந்தார். சிதைந்து போன நானும் நிலைகுலைந்து போன என் குடும்பமும் கூடவே இருந்தது. 2 நாட்கள் கழித்து போலீஸ் வந்தது. துப்பாக்கி வைத்திருந்ததாக அவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தது. சில நாட்கள் கழித்து வயிற்று வலியால் அப்பா அவதிப்படுவதாக காவல்துறை மருத்துவமனையில் சேர்த்தது. அவர் உடம்பில் காயம் படாத இடமே இல்லை. அப்பா செத்து போனார். அப்போதும் ஊர் மௌனமாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய அப்பா சந்தித்த துயரத்தை பதிவு செய்யறாரு. அடுத்து சித்தப்பாவுக்கு சிறை அப்படிங்கிற பகுதிக்கு போனோம்னா, நான் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ராமராஜ்யத்தின் பாதுகாவலர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட அனைவருக்கும் புகார் அனுப்பி வைத்தேன். ஒன்றும் நடக்காத நிலையில் குடும்பத்தோடு முதலமைச்சர் வீட்டின் முன்னால் தீக்குளிக்க முயற்சி செய்தேன். செங்காரால் கொல்லப்படுவதை விட தீக்குளித்து செத்து போவதே மேல் என தோன்றியது. இதற்கிடையில் 12 ஆண்டுகளுக்கு முன்பு பதியப்பட்ட வழக்கை காரணம் காட்டி என் சித்தப்பாவை சிறையில் அடைத்தார்கள். இதற்கு பிறகுதான் யோகிக்கு ஞானம் வந்து சிபிஐக்கு உத்தரவிட்டார். அப்போதும் செங்கார் பாஜகவிலேயே இருந்தான், எம்எல்ஏவாகவும் இருந்தான். அவனுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் அப்பாவி மீது வழக்கு பதிவு செய்ததாக சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்தது. அவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள். ஆசிபா விஷயத்திலும் அப்படித்தானே நடந்தது அப்படின்னு சொல்லி பதிவு செய்யறாங்க. முதல்ல எங்க அப்பா நியாயம் கேட்க போயிருக்கிறாரு, அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. அடுத்து இவங்க தீக்குளிக்கிற நிலைமைக்கு கூட தள்ளப்பட்டிருக்கிறாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வழக்க காரணம் காட்டி அவருடைய சித்தப்பாவை சிறையில் அடிச்சிருக்கிறாங்க. விஷயம் பெருசாக பெருசாக போனா போகுதுன்னு சொல்லி சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டுறாங்க. ஆனா அப்பவுமே செங்கார் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. குறைந்தபட்சம் அந்த கட்சியிலிருந்து கூட விலைக்கு வைக்கல. அவன் எம்எல்ஏவாகவும் இருந்தான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. இன்னும் கொடுமை என்னன்னா, செங்கார் ஒரு அப்பாவி, இவன் மேல பொய்யா வழக்கு போட்டாங்கன்னு சொல்லி இவருக்கு ஆதரவா ஒரு கூட்டம் கிளம்பி இருக்குது. இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் ஜம்மு காஷ்மீர்ல ஆசிபாவுக்கும் நடந்தது. அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்குல சம்பந்தப்பட்டவன் இதே மாதிரியான ஒரு எம்எல்ஏ தான். அவனுக்கு ஆதரவா போராடினதை நம்ம பார்த்தோம். சரி, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்களே, இனிமேலாவது நீதி கிடைக்கும்னு பார்க்கும்போது அதுதாங்க இல்ல.
மேலும் மேலும் அந்த பெண் துன்பத்துக்கு தான் உள்ளாகப்பட்டிருக்காங்க. அதைத்தான் அடுத்த பகுதியில் திரு கனகராஜ் அவர்கள் பதிவு செய்கிறாரு. சிபிஐ விசாரணைக்காக வழக்கறிஞரோடும் அத்தை இருவர்களோடும் சென்று கொண்டிருந்தேன். எனக்கு பாதுகாப்பு வழங்க நியமிக்கப்பட்டிருந்த காவல்துறை எனக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு பதிலாக எனக்கு எதிராக உளவு பார்க்கிறார்கள் என்ற சந்தேகம் எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி பதிவிடுறாங்க. நான் உச்சநீதிமன்றத்துக்கு இது குறித்து கடிதம் எழுதியிருந்தேன். சிறையில் இருந்த என் சித்தப்பாவை செங்கார் மிரட்டிக் கொண்டே இருந்தான். வழக்கை கைவிடுங்கள், இல்லையெனில் உயிரோடு இருக்க மாட்டீர்கள் என்றான். நான் வழக்கின் விசாரணைக்கு சென்று கொண்டிருந்த போது நம்பர் பிளேட் மறைக்கப்பட்ட கனரக வாகனம் ஒன்று தவறான திசையில் வந்து நேரடியாக மோதியது. அத்தை இருவரும் அங்கேயே இறந்து போனார்கள். வழக்கறிஞரும் நானும் காயங்களோடு தப்பினோம். இனியும் அந்த மாநிலத்தில் இருக்க முடியாது என தில்லிக்கு வந்துவிட்டேன். சங்க பரிவாரின் ராமராஜ்யம் அவ்வளவு பாதுகாப்பானது. குற்றவாளி சுற்றி திரிந்தான். பாதிக்கப்பட்ட நான் என் குடும்பத்தோடு ஓடி ஒளிந்து உயிர் பிழைக்க திரிந்தேன் அப்படின்னு மிகவும் கொடூரமான நிலைமையை இந்த பகுதியில் பதிவு செய்கிறாங்க. அரசாகட்டும், காவல்துறையாகட்டும், எம்எல்ஏ அப்படிங்கிற அதிகாரமாகட்டும் எல்லாமே சேர்ந்து இவங்களை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. சரி, கடைசி நம்பிக்கையாக நீதிமன்றத்துக்கு போனாலும் அந்த நீதிமன்றமும் கண்ணை மூடியது அப்படிங்கிறது தான் அடுத்த பகுதியில் பதிவு பண்ணுறாங்க. சிபிஐ நீதிமன்றம் செங்கார் மிருகத்திற்கு ஆயுள் தண்டனை விதித்தது. 25 லட்சம் அபராதம் விதித்தது. ஆயுள் தண்டனை என்பது அவன் உயிரோடு இருக்கும் வரை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மிருகத்தின் குணம் எல்லளவும் மாறவில்லை. எந்த நிமிடமும் அவனால் நானும் என் குடும்பத்தினரும் கொல்லப்படலாம். ஆனால் மாண்புமிகு டெல்லி உயர்நீதிமன்றம் அவனது ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைத்து அவனை விடுவித்தது. இதோ 26/12/2025 அன்று அவன் வெளியே வந்துவிட்டதாக செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டில் என்னை போன்ற எத்தனை பேர் என்று எனக்கு தெரியாது. பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இறந்து போனவர்கள் வெளியே சொல்லாமல் விழுங்கி புழுங்கி கொண்டிருப்பார்கள். ஊரை விட்டு வெளியேறி அடையாளம் மறைத்து வாழ்பவர்கள் என ஏராளமானோர் இருக்கிறார்கள். ஆனால் நான் போராடுகிறேன். அவனுடைய ஆணவம் அதிகரிக்க என் துணிவும் உறுதியும் போராட்ட வேட்கையும் தீவிரப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர்கள் பில்கிஸ் பானு வழக்கிலும் அப்படித்தான் செய்தார்கள். RSS ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கும் அமைப்பு அல்லவா? இளம் குழந்தை உள்ளிட்ட 14 பேரை கொலை செய்த அயோக்கியர்களை நன்னடத்தை காரணமாக விடுவித்தோம் என்று சொல்லி வாசலில் வைத்து மாலை அணிவித்து வரவேற்றார்கள். மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்று பொய் சொல்லி அப்பாவியான அக்லாக் என்பவரை அடித்து கொண்டவர்கள் மீதான வழக்கை கைவிடுவதாக சமீபத்தில் தான் யோகி ஆட்சி முடிவு செய்தது. இதை யாரும் மறந்திருக்க முடியாது அப்படிங்கிற கோரமான விஷயத்தை இங்க பதிவு பண்றாங்க. ஆக பாஜக எங்கெங்கெல்லாம் ஆட்சி செய்தோ அங்கங்கெல்லாம் எம்எல்ஏக்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே பேட்டர்னே வச்சிருக்காங்க. அவங்க மேல பொய்யா வழக்கு போட்டாங்கன்னு சொல்லி பாஜக காரர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அவர் ஒருவேளை பெயில வெளியே வந்தா அவங்கள ஊரே கொண்டாடும். இதை ஒரு இந்தியா முழுக்கவே மோசமான முன்னுதாரணமாக வச்சிட்டு இருக்காங்க பாஜகவினர். எனவே இவர் போராடிய எந்த இடத்திலும் தனக்கு ஆதரவு கிடைக்காத நிலையில, நீதிமன்றமும் கடைசியில் கைவிடப்பட்ட நிலையில அந்த பெண் இந்தியர்களாகிய நம்ம கிட்ட நீதி கேட்பது போல் கடைசி பகுதியானது ரொம்ப உருக்கமா எழுதப்பட்டிருக்குது. என்ன செய்யலாம் சொல்லுங்கள் இந்தியர்களே, என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே. பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானவள் நான். கும்பல் பாலியல் வன்கொடுமையை சந்தித்தவள் நான். நியாயம் கேட்க சென்ற தந்தையை போலீசின் கொடூரத்திற்கு பலி கொடுத்தவள் நான். அப்பா கொல்லப்பட்டதுக்கு சாட்சியாக இருந்த யூனிஸ் என்பவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்ததை பார்த்தவள் நான். கண்ணுக்கு முன்னால் அத்தைகள் இருவரும் பரிதாபமான முறையில் கொல்லப்பட்டதை பார்த்தவள் நான். அவர்களோடு சாவின் விளிம்பிற்கு சென்றவள் நான். எங்களுக்கு ஆதரவாக நின்றதற்காக என் சித்தப்பா சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து கொண்டிருப்பவள் நான். சொந்த நாட்டில் அகதியை விட அவலமான நிலையில் வேறொரு இடம் புகுந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவள் நான். இதோ நீதியின் பீடமாக இருக்கும் நீதிமன்றத்தின் கோர முகத்தையும் எதிர்கொள்ள என்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நாடும் சட்டங்களும் நீதிமன்றங்களும் நமக்கானவை இல்லையா? இதை பணயமாக பிடித்து வைத்திருக்கும் செங்கார் போன்ற மிருகங்களுக்கும் அவர்களை போன்ற குற்றவாளிகளை பாதுகாக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக நிற்கும் நீதிமன்றங்களுக்கும் எதிராக போராடி கொண்டிருக்கிறேன். இந்த நீதி போராட்டத்தில் உங்களுடைய ஆதரவை கோருகிறேன். நான் செத்துக்கொண்டே இருக்கட்டுமா அல்லது நான் போராடி வெல்வோமா? இப்படிக்கு உன்னாவ் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட உங்கள் மகள், சகோதரி, இந்திய குடிமகள் அப்படின்னு இந்த கட்டுரை முடியுதுங்க. எனவே நாட்டையே உலுக்கி எடுத்த பாலியல் வன்கொடுமை வழக்கு. நியாயம் கேட்க போன அப்பா சாகடிக்கப்படுறாரு, சித்தப்பா சிறையில் அடைக்கப்படுறாரு, அத்தைகள் அந்த பெண் கண்ணு முன்னாடியே கொல்லப்படுறாங்க, சாட்சியாக இருந்தவர் கொல்லப்படுறாரு. கடைசியாக நீதிமன்றமும் கைவிடப்பட்ட நிலையில தான் அந்த பெண்ணுக்கு நாம் ஆதரவாக நிற்க வேண்டும் அப்படிங்கிற வகையில தான் திரு கனகராஜ் அவர்கள் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாரு. பிரச்சனையோட வீரியத்தை கடத்தும் வகையில அந்த பெண்ணை எழுதுவது போல இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாரு. எனவே பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பும் இருக்கிறது இல்ல. பிரச்சனையை போலீஸ்க்கு எடுத்துட்டு போனாலும்
போலீஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது கிடையாது. அப்படியே நீதிமன்றத்துக்கு போனாலுமே நீதிமன்றம் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அவங்கள விடுதலை செய்யறதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுக்காக தான் இந்த கட்டுரையில கூட சிறுமி ஆசிஃபா பாலியல் வன்கொடுமை வழக்காகட்டும், இல்ல பில்கிஸ் பானு பாலியல் வன்கொடுமை வழக்காகட்டும், இது எல்லா இடத்துலையுமே நீதிமன்றங்கள் அவங்களுக்கு சாதகமாகத்தான் இருந்திருக்குது. எனவே மக்கள் இந்த பிரச்சனையை தீவிரமாக எடுத்து பேச வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்குதுங்க. பாதிக்கப்பட்ட பெண்களுடைய குரலுக்கு மதிப்பு கிடையாது, அவங்களுடைய போராட்டத்துக்கு மதிப்பு கிடையாது, அவங்களுடைய அப்பா அத்தைகள் கொல்லப்பட்டாலும் மதிப்பு கிடையாது. இதை நீதிமன்றங்களுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் நீதிமன்றமும் கண்டுகொள்ளாது. வழக்கு விசாரணையின் போது இதையெல்லாம் தீவிரமாக எடுத்துக்காது. பாதிக்கப்பட்ட மக்கள் எங்க தான் போவாங்க அப்படிங்கிற கேள்வி தாங்க நமக்கு எழுந்துகிட்டே இருக்குது. எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளை பாஜகவுடைய அடாவடித்தனத்தை, நீதிமன்றங்களுடைய மெத்தன போக்க மக்கள் கண்டிச்சு போராட முன்வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரே வழியா பார்க்கப்படுதுங்க. இந்த சமயத்துல இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கும் இந்தியா முழுக்க இதே போல பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்களுக்கும் உறுதுணையா இருக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குதுங்க.